பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கிறிஸ்து நீதிக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் உபத்திரவப்படுதல் அவருடைய ஜனங்களுக்கு நன்மையானதே என்ற ஞானத்தால் அவர்களால் உபத்திரவத்திலும் களி கூற முடிகிறது. ஆமாம், நிச்சயமா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உபத்திரவத்திலையும் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். உதாரணமாக ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம்னு சொன்னால், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வருகிற வேளைகளிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நமக்கு முன்னிருந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு முற்பிதாக்கள் இருக்கிறார்கள், முன்பதாக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபத்திரவத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய சுதந்திரருமாமே, அப்படின்னா அவருக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை கனம் பண்ணுவார் என்ற உண்மையை புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி பார்க்கிறோம். ஆமா, உபத்திரவப்பட்டதுனால வசனம் சொல்லுது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மனுஷனுடைய குறுக்கீடுகள், சில மனுஷனுடைய பொறாமைகள், சில வித்தியாசமான வார்த்தைகள்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடு போல நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்மை விட்டு கடந்து போகிற ஒரு காரியம். அதை நாம் நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே சில நேரங்களில் ஹியூமன் பீயிங், அதாவது மனித சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால நாமும் சில வேளைகளில் சோர்ந்து போய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் நீ சந்தோஷப்படுப்பான்றார். அதனால தான் வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்னு சொல்லுது. ஏன்னா நமக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்கள். இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவர்களோ எப்பொழுதும் ஒருத்தவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை விமர்சிக்கிறதும், அவனுக்குரிய அவனுடைய நேம் ஸ்பாயில் பண்றதும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பேரை கெடுக்கிறதும் ரொம்ப தந்திரமா செய்வாங்க. அவரை பத்தியா, அவருடைய ஆடை என்ன, அவருடைய கார் என்ன, அவருடைய பைக் என்ன, அவருடைய வீடு என்ன, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க சிலவங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் அதை நம்முடைய சிந்தையிலே வைக்காம போய்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீ பாடுபடுறியா, கவலையே படாத. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இருக்கிற பொழுது இது எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷருடைய பொறாமைகளோ, எரிச்சல்களோ, வன்கண்களோ அல்லது உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமோ என்ன பண்ணாது, உன்னை சேதப்படுத்தாது. அதனால எப்பொழுது நீ எப்படி இரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு. அப்போஸ்தலன் பவுல் அடிக்கடி சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம விசுவாசித்து அவருடைய வார்த்தையில எந்த அளவுக்கு நிலை நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் அதை இமை பொழுதுல, அதாவது ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்மளை விட்டு நீங்கி போகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே எப்பொழுதும் தேவ பிள்ளைகளானவர்கள் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, களிப்பா இருங்க. அது உங்க வாழ்க்கையிலையும் உங்க சரீரத்திலையும் தேவன் கொடுக்கிற ஒரு புதிய பலனா இருக்கும். அதனால சோர்ந்து போகாதீங்க. நாம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று எங்களுக்கு முன் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நினைவு கூறுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, உண்மை அல்லாமல் எங்களுக்கு நன்மை இல்லை, உங்களை எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, மொத்தத்தில் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைப்பா. அதனால எங்கள் வாழ்க்கையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலையும் ஆண்டவரே எப்பொழுதும் கலிகூற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.